குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்பொழுது வசந்த நவராத்திரி மிக அழகாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நமக்கு அந்த வசந்த நவராத்திரியில் இன்று அம்மன் வழிபாடு, வெள்ளிக்கிழமைங்கிறதுனால அம்மன் வழிபாடு. நம்ம என்ன பாராயணம் பண்ணணும்னா லலிதா சகஸ்ரநாமம். அம்மனுக்குரிய ஏதாவது ஒன்றை நாம் பாராயணம் செய்கின்ற பொழுது நமது கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நாம் வளமோடு இருப்போம் என்று இவர்கள் லலிதா சகஸ்ரநாமம். வசந்த நவராத்திரியில் அம்மன் பூஜை, அம்மன் வழிபாடு. சுகணமும் சத்புத்திர பாக்கியம் உண்டாக, சுகணமும் வானும் புவனமும் காண விற்காமன் அங்கம் தகனம் முன் செய்த தவப்பெரு மார்க்குத் தடக்கையும் முகனும் முன் நான் கிரு எனத் தோன்றிய மூதறிவியின் மகனும் உண்டாயதென்றோ வள்ளி நீ செய்த வல்லபமே. வல்லபம் ஒன்றறியேன் சிறியேன் நின் மலரடி பல்லவாம் அல்லது பற்று ஒன்று இரேன் பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் நின் திரு நாமங்கள் தோத்திரமே. தோத்திரம் செய்து பொழுது மின் போலும் நின் தோற்றமொரு மாத்திரை போது மனத்தில் வையாதவர் வன்மை குளம் தோத்திரம் கல்வி குணம் குன்றி நாளும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பழிக்கு உலா நிற்பர் பார் எங்குமே. நிலம் வீடு போன்றவர்கள் செல்வங்கள் கிடைக்க பகைவரை வெற்றி கொள்ள பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் முருகு சுவை ஒளி ஊரொலி ஒன்றுபடச் சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவம் உடையார் படையாத தனம் இல்லையே. அவ்வளவு ஒரு அருமையான ஒரு பதிகம் இது. நான் அபிராமி அம்மை தான் ஃப்ரெண்ட்ஸ் படிச்சிட்ருக்கேன். இந்த ஒரு அழகான வசந்த நவராத்திரியில் வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடு. நீங்கள் செம்பருத்தி பூவை தொட்டாலே அத்தனை அதிர்ஷ்டமும் நமக்கு கொட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இழந்த செல்வத்தை நமக்கு கிடைக்கணுமா, அப்போ நம்ம தினமுமே அந்த செம்பருத்தி பூவை சொல்லுகின்ற பொழுது, செம்பருத்தி பூவை தொடுகின்ற பொழுதே அத்தனை ஐஸ்வர்யங்களும் நம்மோடு வரும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். தாமம் கடம்பு படை பஞ்ச பானம் தனு கரும்பு யாமம் வைரவர் ஏத்தும் பொழுது எமக்கென்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் 4 ஒளி செம்மை அம்மை நாமம் திரிபுரை ஒன்றோடு 2 நயனங்களே. நயனங்கள் 3 உடைத்த நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிராம வள்ளி அடியினை பயனொன்று கொண்டவர் பாவையர் ஆடவும் பாடவும் பொன் சயனம் பொருந்து தமனிய காவினில் தங்குவர் கற்பகத் தாருவின் நிழலிலே தாயார் இன்றி மங்குவர் மண்ணில் வலுவாப் பிறவே மால்வரையும் பொங்குவர் ஆளி ஈரேல் புவனமும் பூத்த ஒந்தி கொங்கிவர் பூங்குழலால் திருமேனி குறித்தவரே. குறித்தேன் மனதில் நின் கோலமெல்லாம் நின் குறிப்பறிந்து மறித்தேன் மரளி வருகின்ற நேர்வழி வண்டுமி கண்டி வெறித்தேன் அவில் கொன்றை பேணிபிரான் ஒரு கூற்றை மெய்யில் பறித்தே குடிபுகுதும் பஞ்சபாணி பயிரதவியே. இப்படி அபிராமி அன்னையின் அந்த பதிகம் வருங்க, லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திரம். நம்ம எப்பொழுதும் நம்ம இது பண்ணால் அவ்வளோ ஒரு சிறப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த செம்பருத்தி பூவை தொடும் பொழுதே நமக்கு லக்ஷ்மி கடாட்சகம், இழந்த செல்வம், திருமணமாகாதவர்களுக்கு கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து நம்ம நல்ல வழியில் நம்ம செல்வம் நம்ம வீட்டிற்கு அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு இதுங்க. இதை நீங்கள் செய்து பாருங்கள், வெற்றி நிச்சயம் என்ற முழக்கத்தோடு நாம் இறைவழியில் ஆன்மீக இறைப்பணியில் நாம் சென்று கொண்டிருப்போம். ஆண்டவன் நமக்கு
அத்தனை அருளும் கொடுப்பான். இப்பொழுது வசந்த நவராத்திரியில் இன்று அம்மன் வழிபாடு. மாயி மகமாயி சமயபுர மாரியம்மா, தாயே எங்கள் தாயே, பாலா திரிபுர சுந்தரி தாயே, மாயி மகமாயி. சமயபுரத்தாலே சாமிரா சாம்பிராணி வாசகியே. பாருங்க, டெய்லியுமே அவங்க தண்ணி மாற்றி வைப்பாங்க. நமக்கு தண்ணி தான் மெயின். நம்ம சாமிக்கு வைக்கிறது அந்த தண்ணீர் தான். இனிப்பு நிவேதனம் தண்ணீர். நீரின்றி அமையாது உலகு என்கின்ற பொழுது எல்லாருக்கும் ஆதாரம் தண்ணி தான், மழையின் தான். அந்த மழையை போற்றுவோம். அம்மனின் அருளாளன் மழை பெழிந்து நமது பூமி செழிக்கவும் அத்தனை உயிரினங்களுக்கும் ஒரு இதாக நமக்கு ஒரு ஆணிவேராக அமைவது நீர்தான். நீரின்றி அமையாது உலகு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல், நல்ல தகவலை தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ரக்ஷ ரக்ஷ ஜெகன் மாதா. நாம் இன்னைக்கு ராகுகால பூஜையும் பண்ணுவோம். 10 to 12. ரக்ஷ ரக்ஷ ஜெகன் மாதா, சர்வசக்தி ஜெய துர்கா. ரக்ஷ ரக்ஷ ஜெகன் மாதா, சர்வசக்தி ஜெய துர்கா. கருணையில் கங்கை கண்ணனின் கடைக்கண் திறந்தால் போதும், வல்வினையோடும் பலவினையோடும் மழை பொழிபவள் நாளும். நீல நிறத்தொடு நாளம் அளந்தவள் காளி என திரிசூலம் எடுத்து அன்பருக்கெல்லாம் ஆழம் கொடுத்தவள் நானும் பொழிபவள் கொடுப்பவள் சக்தி. ரக்ஷ ஜெகன் மாதா, சர்வசக்தி ஜெய துர்கா. ரக்ஷ ரக்ஷ ஜெகன் மாதா, சர்வசக்தி ஜெய துர்கா. கருணையில் கங்கை கண்ணனின் கடைக்கண் திறந்தால் போதும், வல்வினையோடும் பலவினையோடும் அருண்மலை பொழிபவள் நாளும். நீல நிறத்தொடு காளி என எடுத்தவள் பக்தருக்கெல்லாம் பாதை கொடுப்பவள், நாமம் சொன்னால் நன்மை தருபவள். ரக்ஷ ரக்ஷ ஜெகன் மாதா, சர்வசக்தி ஜெய துர்கா. ரக்ஷ ரக்ஷ ஜெய மாதா, சர்வசக்தி ஜெய துர்கா. நம்ம இந்த சம்பருத்தி பூவை பற்றி சொல்லி மாள முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தது. அம்மா அம்மா என்றாலே ஆனந்தமாய் வருவாளே, அம்மா அம்மா என்றாலே ஆனந்தமாய் வருவாளே, அம்மா அம்மா என்றாலே ஆனந்தமாய் வந்திடுவாய். தாயே பாலா திரிபுர சுந்தரி நமஸ்காரம், அம்மா தேவி நமஸ்காரம், தேவியே உனக்கு நமஸ்காரம். திருவிளக்கே திருவிளக்கே தேவி பராசக்தி திருவிளக்கே, தேவியின் வடிவே திருவிளக்கே, தேவியே உனக்கு நமஸ்காரம், தேவியே உனக்கு நமஸ்காரம். நம் வாழ்வில் வசந்தம் தரும்
வசந்த நவராத்திரி வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் என்று முழக்கமிடுவோம். ஓம் பாலா திரிபுர சுந்தரி தாயே சரணம். நமஸ்காரம் தாயே, உன் பாத கமலங்களே சரணம். ஓகேங்க. அடுத்த வீடியோ.